ஹலோ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துடைய குணநலன்கள், அதாவது அவங்களுடைய வாழ்க்கை முறை. பொதுவாக ஒரு நட்சத்திரத்தோட பலன்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அதிகபட்சம் 25% வரைக்கும் நடக்கும். மீத இருக்கிற 75% லக்னம் தசாபுக்தி அது அடிப்படையில் தான் நடக்கும். இப்போ நம்ம இந்த கார்த்திகை அந்த 25% எப்படி இருக்கும், பேசிக்காக பொதுவாக எல்லாருக்கும் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புது புது விஷயங்கள், அட்வென்ச்சர் லைஃப், அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. உடற்பயிற்சி செய்வதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுடைய இயற்கை குணம் எப்படின்னா, ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்க்குமோ அதே மாதிரியான ஒரு வளர்ப்புத்தன்மை அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அது வெளியே தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான். சிலருக்கு வெளியே தெரியும், சிலருக்கு வெளியே தெரியாது. அடுத்து ஆசிரியர் தொழிலில், அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, சொல்லிக் கொடுக்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீல்டும் அவங்களுக்கு அமையும். எந்த ஒரு விஷயத்துலையும் சிறப்பாக பெர்ஃபெக்டாக துல்லியமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுதலாக, அதாவது கைடன்ஸ் மாதிரி இருக்கிறதுல இயற்கையாகவே அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். தைரியம், வீரமாக இருக்கிறது, துணிச்சலாக இருக்கிறது அவங்களுடைய இயற்கை குணம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் பொதுவாக புத்திசாலியாக இருப்பாங்க. அவங்களுடைய வீக் பாயிண்ட் என்னென்னா, கொஞ்சம் பொறுமை இல்லாமல் இருக்கிறது. ஒரு செயல் திட்டத்தை அடையிறதுக்கு தேவையான பொறுமை மட்டும் இருந்தால் அவங்க எல்லா திட்டத்தையும் ஜெயிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திட்டத்திலேருந்து அடுத்த திட்டத்துக்கு ஃபஸ்ட்டு திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணாமலே அடுத்த திட்டத்துக்கு பாஸ் பண்ணிடுவாங்க, ஏதாவது தாவிடுவாங்க. அடுத்தவங்களுக்கு அறிவுரை கூறுறதில் இவங்களுக்கு இயற்கையாகவே நல்லா வரும். அன்பான குணங்கள். ஒரு சிலருக்கு ரொம்ப நேர்மையான ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறதுல சில விசித்திரமான வழிமுறையை கையாளுவாங்க. சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொறுமை இருந்தால் எல்லா திட்டத்தையும் சீக்கிரமாக இவங்க ஜெயிக்கலாம். அடுத்து கார்த்திகை பெண்களுடைய குணநலன்கள் எப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக உணர்ச்சி வசப்படக்கூடிய பெண்களாக இருப்பாங்க. அடுத்து இயற்கையாகவே தன்னம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. அது சில பேருக்கு பார்க்குறப்போ ஈகோ பிடிச்சவங்க, முரட்டு குணம் உள்ளவங்க, அந்த மாதிரி வெளித்தோட்டத்துக்கு தெரியும். ஆனால் அது அப்படி இல்லை. அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துடைய தொழில், ஆண்களுக்கானது பார்க்கலாம். பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தில் போகிறவங்க பிறந்த இடத்த விட்டு தூர தேசங்கள், இல்லை வேறு ஸ்டேட்டு, அந்த மாதிரி போய் வேலை செய்வாங்க, இல்லை தொழில் பண்ணுவாங்க. அப்படி தான் பொதுவாக அவங்க வாழ்க்கை செட்டில் ஆகும். பொதுவாக இவங்க பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தனிச்சு செயல்படுவாங்க. அதுதான் அவங்களுக்கு செட்டும் ஆகும். பிஸ்னஸ் மேன் நல்லா இவங்களுக்கு செட் ஆகும். அது ஏற்றுமதி, இறக்குமதி, அது கைத்தொழில், கைவினை பொருட்கள், அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு நல்லா செட் ஆகும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துடைய மன வாழ்க்கை. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தோட வாழ்க்கையில் அப்படியே பரிபூர்ணமாக பொருந்தும். பொதுவாக இவங்களுடைய வரக்கூடிய வாழ்க்கை துணை இவங்களுடைய புரிஞ்சு இவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க. நேர்மையாக, விசுவாசமாக இருப்பாங்க. ஒரு சில கார்த்திகை நட்சத்திரக்காரங்க துணையை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலையாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் அது சண்டை அந்த மாதிரி இருக்காது, அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி அமையும். அது சில பேருக்கு
பக்கத்தில் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு ரொம்ப லாங்காகவும் இருக்கலாம். அது அவங்களுடைய சூழ்நிலை. மற்றபடி வாழ்க்கை துணைக்குள்ளே இல்லை வாழ்க்கைக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. ஆண் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக அம்மாக்கிட்ட பாசமாக இருப்பாங்க. அப்பாவும் ஊருக்குள்ளே பெரிய ஆளாக இருப்பார், பிரபலமான ஆளாக இருப்பார். பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 50 வயசு வரைக்கும், எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு 50 வயசு வரைக்கும் சில பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டி வரும். வாழ்க்கையில் பிற்பகுதியில் எல்லாம் நல்லாயிருக்கும். இது பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் ஒரு சிலரோட வாழ்க்கையில் அதிகபட்சம் 25% வரைக்கும் நடக்கும். சிலருக்கு கூடுதல் குறைச்சலாக இருக்கும். அவ்வளோதான்.